நம்ம ரேஸ் போடுவோமா? ஓ 10,000 RPM போச்சுடா. Glock pop, drop, roll your body in the grave. Chopping no karate, call my sawed off shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. The hoopty finna bounce with a cutie riding round. Ripping Uzi, spitting dookies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking boofy by the pound. And the hoopty finna bounce. Hi guys, welcome back to my channel. நான் அவங்க PFA இந்த ஒரு இடத்துல தாங்க நான் அப்படியே சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக இருந்தோம். ஓகேவா, இப்போ சாப்பிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். இப்போ எங்கே கிளம்புறோம்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து பர்கூர் தாங்க போகிறோம். பர்கூரில் போய்ட்டு ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ண போகிறோம். பசங்களாம் முன்னாடி போயிட்டாங்க, டிஆர்எஃப் முன்னாடி இருக்காப்புல. அப்படியே வந்தாங்கன்னா அப்படியே சேர்ந்து அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். ரைடிங் ஷூ போடல, இந்த லோஃபர் தான் போட்டிருக்கேன். அடிவேரியில் குளிச்சது அப்படியே நகத்தில் அடிபட்டுருச்சு, ஒரு பாறையில் கல் குத்திருச்சு, அதனால ஷூ போட முடியல. இதே போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் காற்று அடிக்குதுங்க இங்கே, ஒரு மாதிரியா புழுக்கமாக இருக்குது. பிஎஃபே எப்படி சொல்கிறது, அப்படியே மாதிரியா அனத்துது அப்படியே. அப்பா முடியலடா சாமி. சரி பிஎஃபே, ரொம்ப ஒரு டேஞ்சரான பிளேஸுக்கு தான் இப்போ கிளம்புறோம். அதுவும் இரவு நேரத்தில் கிளம்புறோம். பர்கூர் ஹில் ஸ்டேஷன் யானை வரும், அதிகமான ஒரு யானை பகுதி அது நம்ம எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணி போகிறோங்கிறது தெரில. எல்லாமே நமக்கு ஆண்டவன் தான் துணையாக இருக்கணும். போகலாம் போக அது க்ளவுஸ் போட்டு வரேன். வண்டி எடுங்க. இப்போ மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆக போகுதுங்க. இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்தியூர் தான் போயிட்டுருக்குறோம். அந்தியூரில் சந்துரு வராரா என்னன்னு தெரில. மனுஷன் இங்கேயே கோயம்புத்தூரில் இருக்கிறேன், நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் தான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். பிஎஃபே கொஞ்சம் ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவார், நல்லா ஜாலியாக இருக்கும் அவர் கூட இருக்கிறது. அந்த மனுஷன் வரலாம், அங்கே வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அங்கே போய் நம்ம நைட்டு ஸ்டே பண்ணிவிடுவோம். ஸ்டே பண்ணுற ரெசார்ட்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்தியூர் அவ்வளோவா அந்த பிளேஸ்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க, அவ்வளோ பேர் நிறைய பேர் காமிச்சிருக்க மாட்டாங்க. நம்மளும் கொஞ்சம் எடுத்து போடுறோம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓ என்னடா அதில் காருக்காரன் நேரம் போட்டிருப்பானடா உன்னைய. ஒன்றுமே ஆகிட்டாங்க, பார்த்து போங்கண்ணா. லாரிக்காரன் சடனாக ஏறிட்டார். அவரும் என்ன பண்ணுவார் பாவம், பின்னாடி வரவங்க பார்த்து வரணும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் இருந்தால் காரு காலியாக இருக்கும். பிஎஃபே ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஒன்றும் ஆகிட்டாங்க, அந்த ரோடு ஏதோ பிளாக் பண்ணிக்கிறாங்க. இது ஒன்றுமையாக போயிட்டுருக்காங்க. பிஎஃபே நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். இப்போ டபுள்யூ ஆயிடுச்சு. இது இண்டிகேட்டர் தான் போட்டுருவாங்கண்ணா. நீங்கள் ஓட்டுறீங்க, லாரி தான் ஓட்டுறீங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. கொஞ்சமாவது இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம்ல. இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாதனால தான் அந்த மனுஷன் நேரம் ஏறி இருப்பான் மனுஷன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சரி ஓகே பிஎஃபே, ரோட்லாம் 1000 விஷயங்கள் நடக்குங்க. நம்ம கரெக்டாக போனால் கூட எதுக்கு வரவங்க கரெக்டாக வர மாட்டாங்க. அதுலேயும் இந்த முக்கியமாக லேடிஸ் இருக்காங்களே, ஐயோ அவங்களுக்கு காலு தான்யா பிரேக்கு. அவங்கள்ட்ட பிரேக்கெலாம் அதெல்லாம் உடச்செறிஞ்சே கொடுத்துடலாம். அந்த பிரேக்குன்னு ஒன்று வைக்கிறாங்களே, அதெல்லாம் தேவையே இல்லை. அவங்க காலை தான் அப்படியே தீர்த்திக்கிட்டே நிப்பாட்டுவாங்க. நிறையா வாட்டி பார்த்துருங்க பிஎஃபே. அதையும் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க, அந்த அக்கா சொல்லவே வேணாம், இப்படியே தீத்திட்டு தான் நிற்கும். அந்த அக்காட்ட பிரேக்கும் இல்லை, அது வேறு விஷயம். பிஎஃபே இந்த இடத்த பாரு பிஎஃபே, இப்போ நான் கேட்குற பாட்டுக்கும் இந்த ஒரு பிளேஸுக்கும் அழகாக மாதிரி அட்டி பொல்லியாக இருக்குது. காலு வண்டி அப்படியே நல்லா க்ரூஸ் பண்ணலாம் பிஎஃபே. காரணம்னா வெறித்தனமாக பண்ணலாம் நம்ம வண்டியில். போடு போடு போடு. சாமையாக வராங்க நம்ம பையன் 220 வேற மாதிரி பண்ணுறான். ஓஹோ போடு போடு போடு, ஜாக்கிரதையாக பண்ணும் பிஎஃபே. இப்போ அந்த ரோடு ஆனால் செமையாக வச்சுக்கிறாங்க ரோடு. கடைசி வரை கவர்மெண்ட் இந்த ரோடை இப்படியே வச்சிங்கய்யா, அதான் அந்த ரோடு இந்த இடத்துக்கு அழகு வேற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காலையில் நம்ம அந்த போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம அந்த ஒரு காலையில் ஒரு வயல்வெளிலாம் நின்று இருப்போம்ல, அந்த வழியாக தான் நம்ம பார்ப்போம். முடிஞ்சால் அந்த இடத்துல நின்று கொஞ்சம் இயற்கையை ரசிச்சுட்டு போவோம். ஏன்னா எனக்கு அந்த இடத்த பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. சத்தியமாக நான் இந்த ஊரில் இருந்தேன்னு வச்சுக்கலாங்க, டெய்லி சாயந்தரம் அந்த இடத்துக்கு வந்துடுவேன். கண்டிப்பாக சாயந்தரம் அங்கே வந்துடுவேன். வேற மாதிரி இருக்கும்.
மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பேஃபே, எந்த ஒரு பிரச்சனையுமே மைண்டில் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு இடம் அது. காமிக்கிறேன் பாருங்கள். அத்தானி இன்னும் 6 கிலோமீட்டர் தான், அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும் இப்போ கொஞ்சம் நேரத்தில். சரி ஓகே பிஎஃப்ஏ, அட போக கண்டிப்பாக பண்ணுற போகிற வழியாக சாரி சொல்லிச்சுன்னா காமிக்கிறேன். ஓகே பிஎஃப்ஏ, நான் சொன்ன இடம் வந்துட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் பிளேஸை வேற மாதிரி இருக்குதா பா, வேற மாதிரி. செமையாக இருக்குங்க அந்த இடம். இப்போ இடத்த பார்க்க நம்ம பசங்க தான் நிற்கிறாங்களோ இல்லையே என்னன்னு தெரியலையே, பார்ப்போம். இப்போ நல்ல ஒரு டேனிங். ஓ ஹோ ஹோ பா, இதே இடம் தான் காலைல நின்னோம். இப்போ செம்மையாக இருக்குங்க இந்த பிளேஸு. இந்த இடத்த பாருங்கய்யா, செம்மையாக இருக்கு. அதெல்லாம் ஹில் ஸ்டேஷன், பருகூர் ஹில் ஸ்டேஷனு. அந்த ஹில் ஸ்டேஷனில் தான் ஏறுவோம் பிஎஃப்ஏ. ஓ சன்செட் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல அப்படியே உட்காந்து அப்படியே பார்த்து ரசித்தா எப்படி இருக்கும். பசங்க எப்படி அழகாக வராங்க பாருங்க. நம்ம பையன்தான் ஃபஸ்ட்டு மோட்டோ வரோம், அப்புறம் அடுத்து 125, அடுத்து R15, அடுத்து பல்சரு, அடுத்து R15. ஹாய் காய்ஸ். ஐயோ வேலை விட்டுறாதீங்க. ஏ ஃப்ரிட்ஜுக்கு அடியில் வரதா நினப்பா. ஏ செத்தனா நிற்பையா. ரேஸா? ஏய் நாங்கள் குதிரை ரேஸு, இந்த மாடு ரேஸு போல. மாடு சலோ அழகா இருக்கு. சலோ மாடு ரேஸு போடுறாங்களாங்க. ஓஹோ அப்பா செம்மையாக இருக்குங்க. மாடு ரேஸ் ஆனா அது இல்லை, ரேஸுக்கு தானே பழக்கிறீங்க. சரி சூப்பர் சூப்பர். என்னங்கண்ணா புரியல? ட்ரையலு? சரி 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 புரியுது. நாங்கள் குதிரை ரேஸ் போடுவோண்ணா. அந்த குதிரைலாம் போட்டு ரேஸ் போடுவாங்கள்ல, எங்கள் அண்ணெல்லாம் அதான் செய்வாங்க. பார்த்துட்டு இது பார்த்தோன்னா ஆசையாக இருந்துச்சு, அப்படியே பார்த்துட்டே வரேன். சரிண்ணா. நான் மயிலாடுதுறைண்ணா. ஆ சரி. இங்கே பசங்க சும்மா ட்ரிப்பு மாதிரி வந்தோம், வந்துட்டு இப்போ கிளம்புறோம். சரிண்ணா பாய். பண்ணுங்க, இதெல்லாம் விட்டுறாதீங்க, இதுதான் முக்கியம். அவ்வளோதானே. என்னடா புரியல? அவ்வளோதான். எங்கள் அண்ணெல்லாம் எவ்வளோ வாத்தியாராக இருக்காப்புல, ஆனால் அவனுக்கு இதான் குதிரை வேண்டிதான் ரேஸு. வீடியோவா விடுவீங்களா? ஓடு. சரி சரி சரி. ஏங்க அவங்க ரேஸ் விடுவாங்க. ஆ சரிண்ணா சரிண்ணா. ஓ மை காட். இப்போ வந்து ரேஸ் விடுவாங்களா என்னன்னு தெரியலையே. சும்மா ரேஸ் பழக்கிட்டு இருக்காங்க பிஎஃப்ஏ. நம்மளோட கொஞ்சம் ட்ரைனிங் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம விடுவோம்ல பேடா மாதிரி சும்மா வைப்போம்ல, அந்த மாதிரி இவங்க மாட்டு வண்டியை வச்சுட்டு பண்ணுறாங்க. செமங்க. மாட்டு வண்டியை பாருங்களேன், செமையாக இருக்குது பிஎஃப்ஏ. வேற மாதிரி இருக்குது மாட்டு வண்டி. நம்ம ஊர் சைடில் வந்து சும்மா அந்த முக்கோணம் தட்டு மாதிரி இருக்கும். ஆனால் இதுங்க பாருங்களேன், அப்படி உட்காரத்துக்கு ஸ்டெப்புலாம் செஞ்சு. ஆனால் இது எப்படி நான் துணைக்கு ஒரு ஆள் ஓடுவீங்களா? துணைக்கு ஓட மாட்டீங்க? ஆ ஆ ஆ சரி ஓகே ஓகே. ஆனால் மோட்டோ எங்கள் ஊர் சைடு மாட்டு வண்டி இந்த மாதிரி இருக்காது. இப்படி முக்கோணம் தட்டு மாதிரி வச்சு டயர் மட்டும் பெரிய டயராக இருக்கும். அப்படி பண்ணுறாங்க. சில எல்லா ஊர்லேயும் வேறு வேறு மாதிரி பண்ணுறாங்க போலையா. இந்த ஊரில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன் வண்டி. பா ஐயோ கண்ணில் ஒத்திக்கலாம் ஐயா, அப்படியே செமையாகுது. இந்த பிளேஸ் வேறு மாதிரி இருக்கியா. இங்கே வந்து உட்காந்துட்டா கவலையே தெரியாமல் கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருக்கலாம் போல்.
இப்போ எங்கே போய் திருப்புவாங்களாம்? பார்ப்போம். எனக்கு இது மாதிரி பார்க்குறதெல்லாம் பிடிக்குயா. ரொம்ப நாளாச்சு குதிரை பின்னாடிலாம் போய். இது மாடு எங்கள் அண்ணன் பண்ணுவார். நான் போவையா, நான் போய் ரொம்ப நாளாகுது. அப்படி செம்மையாக நிற்கிறாங்க பாருங்கள். 220 லியோ நிற்கிறான். லியோ நிற்கிற விட்டு 220 நிற்கிற அழகே வேறு மாதிரி இருக்குங்க. அந்த சன்செட்டுக்கும் நம்ம லியோ நிற்கிறதுக்கும் கடவுளே அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலாம் போல இருக்கே. சரி ரைட்டு. இப்போ போய் அந்த மாடை வந்து அந்த பெட்ரோல் பங்கிட்ட திருப்ப போகிறாங்களாம். திருப்பிட்டு இங்கே ஒரு பேடா மாதிரி அடிப்பாங்க. இப்போ பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு காமிக்கிறேன் பிஎஃப்ஏ. ரொம்ப வருஷம் கழிச்சு எப்படி இந்த படம்லாம் வரும்போது இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக அப்படின்ட்டு வரும்ல, அந்த மாதிரி வரும் இப்போ மாடு. இப்படி தான் வரும். ஒரே குதிரை தான் ரேஸு. செம்மையாக இருக்குது. இதே மாதிரி தான், ஒத்த ஆள் தான், ஒத்த குதிரை தான். கண்ணை கட்டினு இப்படி இருந்தால் தான் பார்த்துட்டு போவோம். டாட்டா காட்டினா தெரியும், சைடில் இருந்தால் தான் தெரியாது. நான் நேராக அப்படி கையை காட்டினேன். இங்கே வரு இப்படி வச்சுருவாங்க. இப்போ நீ ஹெல்மெட் இருக்குல்ல, இப்படி சைடு அடைச்சிட்டா என்ன ஆகும்? நேராக தான் தெரியும். என்னது கண்ணு? அது எல்லாத்துக்குமே ஆகிறது தானையா. சயின்டிஸ்ட் இல்லை, தெரியும். ஆமாம், என்னெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கு. குதிரையை விட்டாங்க, இந்த வருது பாரு. குதிரையை விட்டான் பாரு அந்த பையன். இந்த வருது பாரு. வருது. அடையாண்டா டே, வாய்டா போய்டா. எவ்வாறு குதிரையா போடு. கண்ணம்மா மாதிரியா இருக்கியா குதிரை? போடு கொடுத்து. ரொம்ப நாள் கழிச்சு குதிரை ரேஸு பார்த்தாச்சு. இப்போ மாடு ரேஸு பார்க்க போறியா? வேற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து மாட்டு வண்டி தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வெறித்தனமாக காத்துட்ருக்குறேன். என்ன ஊர் போவீங்க? இல்லை, மதுரை சைடு அந்த பக்கம்லாம் போவீங்களா கேட்குறேன். பரவாயில்ல, நாங்களும் இதே மாதிரி தான் குதிரை பின்னாடி போயிட்டே இருப்போமா. பார்த்தோன்னே அந்த நினப்பு வந்துச்சு. இப்போ எங்கள் ஒர்க்கு அப்படியே போயிட்டுருக்கேன்னா அதனால் அதிகமாக போகலாம். அண்ணன் தான் எல்லாமே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. 8 குதிரை என்னமோ இருக்குது. அண்ணன் தான் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. குதிரை மட்டும்தான் எங்களுக்கு, மிச்சம் எதுவுமே கிடையாது. குதிரை சேவை சண்டை அது மட்டும். என்னண்ணா? நான் மயிலாடுதுறை. போயிடு ரசா. வேறு மாதிரி இருக்க போகுது இன்றைக்கி. பாயுதுங்க. இந்த ஊரில் இப்படிதாங்க மாடு ரேஸ் ஓட்டுறாங்க. நம்ம ஊரில் பின்னாடி சைடில் ஒரு ஆள் போய்கிட்டே இருப்பாங்க. ஓ மை காட். வேற மாதிரி. டேனிங் பிஎஃப்ஏ. ஓ மை காட், அடிப்பள்ளி. ஓ அப்பா, இதே மாதிரி தாங்க வண்டி செட் பண்ணி வச்சுப்போம். ஓ மை காட், வேற மாதிரி. அப்பா, அதே ரேஸில் இருக்கும்போது அது படப்படப்பு அது எல்லா குதிரை ஓட்டுறவங்களுக்கும் தெரியும். குதிரை ஓட்டுறவங்க, மாடு ஓட்டுறவங்க அந்த ரேஸ் முடிகிற வரைக்குமே ஒரு மாதிரியாக நெஞ்செலாம் படப்படன்னு அது வேற மாதிரியான ஃபீலாக இருக்கும் பிஎஃப்ஏ. அண்ணா வேற லெவல் சூப்பர்ண்ணா, வேற லெவல்ண்ணா, தவா. அதை எடுக்கலையே. மயிலாடுதுறைண்ணா. ஓ பாடி, ரொம்ப நாள் கழிச்சு இந்த ரேஸ் பார்க்குற மாதிரி அந்த ஃபீல் இருக்குங்க மனசில். மாட்டை போகிறோம், மாட்டு தாங்க திம்ஸு கட்ட மாதிரி இருக்கு. செம்மையாக இருக்குது மாடு.
இது எப்படி ஓட்டுறாங்க பார்த்தீங்களா? அந்த ஜாக்கிங்கிறவர் வந்து கூடயே இருக்கிறார், சொல்கிறது புரியுதுங்களா? ஆனால் நான் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இப்படி தான் அதாவது இந்த மாதிரி ஓட்டி இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஊர் சைடெலாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது எனக்கு தெரிஞ்சு எப்படி ஓட்டுவாங்க அப்படின்னா, தட்டு வந்து ஒரு முக்கோண சைஸில் இருக்கும் பிஎஃப்ஏ தட்டு. அதில் இந்த சக்கரம் வந்து நல்லா பெருசாக இருக்கும். ப்ளஸ்ஸு ஒரு ஆள் அதாவது இந்த உதாரணத்துக்கு டிரைவர் இருக்கார்ல, அந்த டிரைவர் ஒரு ஆள் தான் மாட்டை வந்து இந்த பேலன்ஸ் பண்ணி அந்த சைடில் இது பண்ணுறது போகிறது வர்றது எல்லாமே அவர் தான். ஆனால் அந்த ஜாக்கி இருக்கார் பார்த்தீங்களா, மாடு என்ன கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுதோ அதே சேம் கிலோமீட்டர் ஸ்பீடில் அவரும் ஓடி மாடை எந்த பக்கமும் இறங்க விடாமல் அதை தடுத்து மாடை அதை வளைவுலலாம் கரெக்டாக கொண்டு போய் தரணிட்டையா சரி. ஓஹோ, வாடச்சலாம் வர்ற மாதிரி ராணி. வண்டியை சீசா ஆக்கிடும் பாருங்க அந்த பையன். இவன் ஓட்டுறானா? ஐயோ பாப்பா தூக்குறேன்ட்டு இல்ல ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு வரீங்க. காட்டு சவுண்டு போட்டு காட்டு. மாடு வருதுட்டு ஏஃபே. அது ஒரு சோடி மாடு போயிடுச்சு, இது அடுத்த சோடி மாடு. இதே போட போகிறாங்க, ரெண்டுமே வெள்ளை மாடு. நுறதளவு ஆயில. கலர்ஃபுல்லாக இருக்கு. Oh my God. ஐயோ, வேறு யாரா அவரு மேலே வந்து ஊந்துறது இருக்க. நெருப்பு பறக்குது பாருங்க. வரத்துல போகாத. ஐயோ, ஜம்பிங் பண்ணிருப்பாரு எந்நேரம். மாடை அடைக்கிறாரு தெரியல பிஎஃப். அது மாடு வந்து ரைட்டில் ஏறுது, சாரி லெஃப்டில் ஏறுது மாடு. அந்த மாடை அடைக்கிறாரு அவரு. ஓஹோ, இந்த அண்ணன் தாங்க எல்லா மாடுமே ஓட்டுறாங்க. அவ்வளோதாங்க ரேஸ் முடிஞ்சிடுச்சு. சின்னதாக அந்த இது பழக்கத்துக்காக இது பண்ணுவாங்க. சரி, ஓகே ப்ரோ, பார்த்து சேஃப்டியாக போங்க. இது மாதிரி தொடர்ந்து பண்ணுங்கள். ஓகே, நான் கண்டிப்பாக வீடியோ யூடியூப்பில் போட்டு வரேன், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் போட்டு வரேன். சரி ப்ரோ, பாய் ப்ரோ, பை. ஓகே, நம்ம ரேஸ் போடுவோமா? 10,000 RPM. ஃபாக்லைட் கட்டிச்சா? ஃபாக்லைட் கட்டிச்சு. ஓ, போ. ஃபாக்லைட் கட்டிக்கிச்சே. சச்சா, அசிங்கப்படுத்திட்டேன் கோபாலு. போகலாம். ஆஹா, அந்த மாஸ்க் எங்கே போச்சுன்னு தெரியல பேஃபே. போச்சுரா. லைட்டாக ஒரு ஆசைக்கு வந்தேன். ஃபாக் லைட்டு அது காற்றுல பிச்சுக்குங்க பேஃபே, அந்த அவரோட மாஸ்க்கு. இந்த லைட்லேயே அதான் ஒரு பிடிக்காத விஷயம் பேஃபே. போச்சுங்க அந்த ஃபாக் லைட்டோட மாஸ்க்கு காணா போச்சுங்க. ரப்பர் மட்டும்தான் கிடச்சிது, அந்த மஞ்சள் கலர் மாஸ்க்கு கிடைக்கல. கடவுளே, இன்னும் ஒயிட் கலர் தானா? பார்த்துக்கலாம். அதுவும் இந்த புது லைட்டோட மாஸ்க்கு தான் வச்சு போல். சரி, ஓகே பேஃபே, அப்படி போப்போ கண்டினியூ பண்ணுவோம். தொலைஞ்சு போனதை பற்றி ஏன் பேசிக்கிட்டு, ஏதாவது ரைடில் ஏதாவது ஒன்று தொலைஞ்சு போயிடுது பேஃபே. ஓகே பேஃபே, அப்படி போப்போ கண்டினியூ பண்ணுறேன். பரவாயில்ல, சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா காமிக்கிறேன். Moving through your town, doobie doobie doo doo round, doobie goofy, I be smoking boofy by the pound, in the hoopty from the bounce.